ஞானசேகரன் சைதை தொகுதியை சேர்ந்தவன். நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்ப காலை சிற்றுண்டியை வட்ட செயலாளர் வாங்கி வந்து அவங்க வீட்டு வாசல்ல சாப்பிட்டு வச்சார். அட ஆமையா, நான் பொறுக்கி பையன் ஞானசேகரனோட வீட்டில் சாப்பிட்டது உண்மைதாயா அப்படின்னு மா சுப்பிரமணியன் சார் இன்னைக்கு உண்மையை ஒத்துக்கிட்டாருங்க. உண்மையை ஒத்துக்கிட்டாரு. 6 மாத காலமாக இதை பத்தி வாயே திறக்காத மா சுப்பிரமணியன் சார் வேற வழியே இல்லாம அண்ணாமலை அவர்கள் சிடிஆரை வெளியிட்ட உடனே இன்னைக்கு வாயை திறந்திருக்காரு. இன்னைக்கு தமிழக அரசியல்ல மிகவும் பரபரப்பா பேசக்கூடிய டாபிக்கா இது மாறி இருக்கு. ஏன்னா மா சுப்பிரமணியன் சார் அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த செயின் லிங்கை பத்தி இவர் பேச மறுக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை மட்டும் பேசிட்டு செய்தியாளர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதான் மா சுப்பிரமணியன் சார் பண்ணிட்டு இருக்காரு. செய்தியாளர்கள் நேற்று என்ன கேட்டாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுடைய அந்த வீடியோவை கூட செய்தியாளர்கள் வந்து சரியா பார்க்கறதுல போல இருக்கு, தவறாக தான் கேட்டாங்க. நீங்கள் வந்து ஞானசேகரன்ட்ட ஃபோனில் பேசுகிறீங்களாம்ல அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காருன்னு கேட்டோன்னே உண்மையிலேயே மா சுப்பிரமணியன் சார் அப்படியே ஒரு கணத்தில் அப்படியே ஆடி போயிட்டார், பதறி போயிட்டார். இல்லை 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 இல்லை, நான் வந்து ஞானசேகரன்ட்ட பேசவே இல்லை, எனக்கும் ஞானசேகரனுக்கும் எந்த வித தொடர்பும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நிறைய புகைப்படம் இருக்குது, கை குலுக்கின மாதிரி, ஒன்றா சால்வை கொடுத்த மாதிரி, சால்வை போத்துன மாதிரி ஏகப்பட்ட புகைப்படம் இருக்குது. அதெல்லாம் எப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்து மழை நேரத்தில் அவங்க ஏரியாவுக்கு போயிருந்தோம். அப்போ திமுகவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, ஞானசேகரன் அப்படிங்கிற பொறுக்கி பயலுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இங்கே இருக்கிற RS பாரதி, கோவிச்செழியன் போன்ற அமைச்சர்கள் அப்படியே வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட பொறுக்கி பையன் ஞானசேகரனோட வீட்டில் மா சுப்பிரமணியன் சாருக்கு உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாம் திமுகவினர். என்னையா கொடுமையா இருக்கு, திமுக உறுப்பினர் கிடையாது, திமுக காரங்க சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பொறுக்கி பையன் ஞானசேகரனோட வீட்டில் மா சுப்பிரமணியன் சாருக்கு உணவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அந்த பொறுக்கி பையன் ஞானசேகரன் இந்த மாதிரி போட்டோ எடுத்ததா அப்படியே ஒரு கதையை சொல்லியிருக்காரு மா சுப்பிரமணியன் சாரு. சரி, இது கூட ஓகே. அடுத்த ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. என்கிட்ட அந்த அண்ணாமலை அவர்கள் சொன்னார்ல, அந்த நேரத்தில் கோட்டூர் சண்முகம் என்கிட்ட பேசினார், அதை தான் ஒத்துக்கிறேன். ஆனால் எதுக்காக தெரியுமா பேசினாரு, அங்கே ஒரு சில நலத்திட்ட உதவிகள்லாம் கொடுக்க வேண்டியது இருந்தது, அதுக்கு எப்போ வருவீங்க அப்படிங்கிறது தான் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. இந்த ஒரு பார்ட்டை மட்டும்தான் மா சுப்பிரமணியன் சார் 2 நாளா பேசிட்டு இருக்காரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் அதை மட்டுமா சொன்னாரு, இந்த பொறுக்கி பையன் ஞானசேகரன் காவல் நிலையத்திலிருந்து வந்த உடனே கோட்டூர் சண்முகம் அப்படிங்கிற திமுகவோட வட்ட செயலாளர் கிட்ட 6 வாட்டி பேசியிருக்கான். அடுத்து இந்த கோட்டூர் சண்முகம் குற்றம் நடந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பணி செய்கிற நடராஜன் அப்படிங்கிற பணியாளர் கிட்ட 13 வாட்டி பேசியிருக்கிறதா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் மா சுப்பிரமணியன் சாருக்கு இந்த வட்ட செயலாளர் போன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் ஒரு செயின் லிங்கா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனால் மா சுப்பிரமணியன் சாரு அந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து பேசிட்டு போறதை பார்க்கல, மக்களுக்கு மேலும் மேலும் சந்தேகம் வலுப்பட தொடங்கியிருக்கு. குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் இந்த சிடிஆர் ரிப்போர்ட்டை வெளியிட்ட உடனே பல பேருக்கு வந்து கலக்கம் ஏற்பட்டிருக்கிறத இந்த அமைச்சர் பேசுறதுலே, அவருடைய பேட்டியை பார்க்கலே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேர் இந்த ஒரு சில டயர் கோஷ்டிகள்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அண்ணாமலையோட நோக்கம் என்னன்னு தெரியுதா? அண்ணாமலை அவர்கள் எதற்காக இப்போ சிடிஆர் ரிப்போர்ட்டை இப்போ வெளியிட்டாரு, அவர் வந்து SIT விசாரணை நடந்ததில்ல அப்பவே வெளியிட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு பெரிய அறிவாளிகள் மாதிரி, அறிவு ஞான சூரியன் மாதிரி பேசிட்டு வராங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே ரொம்ப கிளியரா சொன்னாரு, நான் சிடிஆர் ரிலீஸ் பண்ணாத அஃபென்ஸ் SIT இருக்கா, ஏன்னா சிடிஆர் இல்லீகலா இருக்கு. ஆனா அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, SIT விசாரணை நடந்துட்டு இருக்கு, அதனால இப்ப சிடிஆரை வெளியிட முடியாது, ஏன்னா சிடிஆரை எடுத்ததே நான் இல்லீகலா தான் எடுத்திருக்கேன், அதனால இது அஃபென்ஸா போயிடும், இந்த விசாரணை எல்லாம் முடியட்டும், இவங்க சரியா விசாரணை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு நானே வெளியிடுறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னமும் வந்து அண்ணாமலை அவர்கள் ஏன் வெளியிட்டாரு, டேய் தமிழகத்தில் எவனுமே இந்த விஷயத்தில் பேசவே இல்லை, அண்ணாமலை அவர்களாவது பேசுறார, இந்த மாதிரி முன்னெடுப்பை செஞ்சிருக்காரு அப்படின்னு பெருமைப்படுறதை விட்டுட்டு திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த டயர் கோஷ்டிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் 22ஆம் தேதி, இந்த மாதம் 22ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற முருக பக்தர்கள் மாநாடை கண்டு ஒட்டுமொத்த திராவிட கூட்டமும் இப்போ கதற தொடங்கி இருக்கு, ரத்த கண்ணீரை வடிச்சிட்டு வராங்க. குறிப்பா
இந்த பேட்ட ரவுடி செல்வ பெருந்தகை அடேங்க அப்பா அப்படின்னு மானங்கட்டு முட்டாள்தனமா ஒரு கருத்தை ஒன்று சொல்லியிருக்காப்ல, கேளுங்க. கேட்குறேன், மதுரையில் அமித்ஷா வந்து நடத்துகிறாரு, குஜராத்தில் நடத்துவாரா முருகன் மாநாடை? குஜராத் மக்கள்கிட்ட போய் முருகர் என்ற ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாரா? உத்தரப்பிரதேசத்தில் முருகர் மாநாடு நடத்த முடியுமா பாஜகவால்? இந்த பேட்ட ரவுடிக்கு இருக்க அறிவை பார்த்தீங்களா? உண்மையிலே இந்த அறிவை வச்சுக்கிட்டு இத்தாலிக்கே இந்த ஆளை காங்கிரஸ் தலைவராக போடலாம், அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. முதல்ல முருகன் மாநாடு நடத்துறது அமித்ஷா அவர்கள் நடத்தலை, மக்கள் ஒருங்கிணைஞ்சு மிகப்பெரிய ஏற்பாடை பண்ணிட்டு வராங்க. சரி, ஓகே, இந்த பேட்டர் அப்படி கேட்குற மாதிரி அமித்ஷா அவர்கள் குஜராத் மக்கள்கிட்ட முருகர் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரா? அங்கே முருகன் மாநாடு நடத்துவாரா? உத்தரப்பிரதேசத்தில் நடத்துவாரா அப்படின்னு பேட்டர் அப்படி கேட்டிருக்கு. பொதுவாகவே இங்கே இருக்கின்ற திராவிட விசக்கிருமிகள் நிறைய பிரச்சாரத்தை பண்ணிட்டு வராங்க. இந்த ஆமை குஞ்சுகள் இருக்கானுங்கள, அவனுங்களும் இதே பிரச்சாரத்தை பண்ணிட்டு வராங்க. தமிழகத்தை தான்னா யாரும் முருகபெருமான கும்பிடுறது இல்லை, எங்கேயுமே முருகன் கோயில் இல்லை அப்படின்னு பச்சை பொய்யான பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதில் உண்மை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உண்மை இருக்காது. நீங்கள் வேணால் கூகுள் கூட பண்ணி பாருங்க. குஜராத்லேயும் முருகபெருமானுக்கு ஆலயம் இருக்குது, அங்கே இருக்கின்ற மக்களும் முருகபெருமானை கும்பிட்டுட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துலேயும் முருகபெருமானுக்கு ஆலயம் இருக்குது, அங்கேயும் மக்கள் கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணாலும் நீங்கள் பாருங்கள், முருகபெருமானோட ஆலயம் இல்லாத மாநிலமே இருக்க முடியாது. ஆனால் இங்கே இருக்கின்ற திராவிட குஞ்சுகள் வேண்டுமென்றே இந்த விச விதையை தொடர்ந்து விதைச்சிட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் இருக்காப்ல, அவர் முருகபெருமானோட இந்த மாநாடை பார்த்து பயங்கரமாக கதறியிருக்காப்ல. என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல? பாஜகவின் மத அரசியலுக்கு பிற மாநில மக்கள் மயங்குவது போல தமிழக மக்கள் மயங்க மாட்டார்கள். வட மாநிலங்களில் ராமர், மேற்கு வங்கத்தில் துர்க்கை, தமிழகத்தில் முருகன் என்பது பாஜகவின் யுக்தி. ஆனாலும் 2026 தேர்தலில் தமிழகத்தில் சங்கிகளுக்கு இடமில்லை என்பதை முருகர் உறுதி செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த முருகன் அப்படிங்கிற அந்த அழகு முருகனோட புனிதமான பேரை சொல்றதுக்கு கூட திருமாவளவனுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா ஹிந்து மதத்தை கொச்சையா பேசுனதுல தமிழகத்தில் இந்த ஓசிசோர் வீரமணி குரூப்புக்கு அப்புறம் முதல் இடத்துல இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமாவளவனை தான் இருப்பாப்ல. கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். திருமாவளவன் பேசின பேச்செல்லாம் எக்கச்சக்கம். அப்படிப்பட்ட திருமாவளவனுக்கு மக்கள் சூடு சொரணை ஏற்று ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற தைரியத்தில் எப்படியெல்லாம் பேசி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா உண்டியல் கம்யூனிஸ்ட், இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. திமுக கிட்ட 25 கோடிக்கு கட்சி அடகு வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் முருகன் மாநாடை பற்றி கருத்து சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? மதுரையில் நடக்கவிருப்பது ஆன்மீக மாநாடு அல்ல, பாஜகவின் அரசியல் மாநாடு. சரி இருக்கட்டும், திமுக நடத்தினாங்கல்ல முருகன் மாநாடு, அப்போ எங்கடா போயிருந்தீங்க? அப்போ எங்கே போயிருந்தீங்க? உங்களுடைய கருத்து வெங்காயம் எல்லாம் அப்போ எங்கே போயிருந்தது? அடுத்து பார்த்தீங்கன்னா சேகர் பாபு, சாரி அலேலியா பாபு, ஏன்னா அலேலியா பாபு தான் இவருக்கு சரியான பொருத்தமான பேராக இருக்கும். கெட்ட கேடுக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக வேற இருக்காரு. அவர் எப்படி தெரியுமா அந்த முருகன் மாநாடை பார்த்து கண்ணீர் விட்டு கதறிக்காப்புல? மதுரையில் நடக்கிறது முருகன் மாநாடு கிடையாது, சங்கியல் மாநாடு, நாங்கள் நடத்தினோம் பாருங்க பழனியில், அதுதாங்க முருகன் மாநாடு அப்படின்னு பெருமை பிரித்திக்கிறாப்ல. முதல்ல முருகன் அப்படிங்கிற அந்த புனிதமான வார்த்தை உச்சரிக்கிறதுக்கு இந்த திராவிட பசங்களுக்கு, இந்த திமுக பசங்களுக்கு, திக பசங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது. ஏன்னா நம்ம வணங்குற தெய்வங்களை, குறிப்பாக இந்துக்களோட தெய்வங்களை கொச்சையா பேசுறது தான் இவங்களோட ஃபுல் டைம் வேலை. இப்ப தேர்தல் நெருங்க சேகர் பாபு போன்றவர்கள் பழனிக்கு பால் காவடி எடுக்கிறது என்ன, முருகன் மாநாடு நடத்துறது என்ன, அடேங்க அப்பா என்னம்மா நாடகம் ஆடுறாங்க. ஆனால் தேர்தல் வராத நேரத்தில் எல்லாம் போய் கிறிஸ்மஸுக்கு கேக்க வெட்டிக்கிட்டு ஹல்லேலூயா அப்படின்னு கத்திட்டு கிடப்பாங்க. உண்மையிலேயே மதுரையில் நடக்கிற அந்த பிரம்மாண்டமான மாநாடை எண்ணி தொடர்ந்து இந்த திராவிட பசங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கண்ணீரை மேலும் மேலும் கூட்டுற மாதிரி 22ஆம் தேதி மதுரை மாநாட்டில் எல்லாரும் குடும்பத்தோட கலந்து கொண்டு சிறப்பான சம்பவங்களை தரமாக செய்ய காத்திருப்போம்.
இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை, மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே, ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.